அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைனின் மதுரை. சியாட்டிலில் வந்து பனி மழையெல்லாம் பொழிஞ்சு ஒரு வழியாக ரோடெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுது. நான் இப்போ தான் என் பேரனை கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்த கையோட ஒரு ஷூட் எடுப்போன்னு எடுக்கிறேன். பார்க்கில் எடுக்கலான்னு பார்த்தேன், வெயிலே இல்லை, லைட்டிங்கே இல்லை. ஆனால் கூட கொஞ்சம் பேரன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவனை போர் அடிக்குமே சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். நிஜமாகவே இங்கே வந்து நல்ல பனி, இங்கே வரலாறு காணாத பனி போலுக்கு நிறைய கார்லாம் வெளியே நிப்பாட்டி வச்சுருந்த கார்லாம் ரோட்டில் நிறையவே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கார் இன்னொரு காரோட மோதி நிறைய லாஸு தான். நிறைய பேரால் காரை எடுக்க முடியலை. இன்றைக்கி தான் நான் வெளியவே போயிட்டு வந்திருக்கேன். ஓகேயா, நான் முந்தி சொன்னாப்பில் நான் அன்றைக்கி வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் ரெசிபி பார்ட் 2 போட போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் 3 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ வியூவர்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, மற்ற பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸு, விஐபிஸு, பெரிய பெரிய செஃப்பெல்லாம் சமைக்கிறாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் சமையல் அது இதுன்னு சமைக்கிறாங்க. பட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நீட்டாக, கிச்சன் புது புது வெசல்ஸ் வச்சு ஃபேண்டாஸ்டிக்காக சமைக்கிறாங்க. பட் வந்து என்னுடைய யூடியூப் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு சாதாரண விமனோட கிச்சனில் உள்ள வீடியோ தான் நான் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் மதுரையில் வந்து இதே ஏர் ஃப்ரையர் ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதே தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஏர் ஃப்ரையர் ரெசிபிங்கிறது என்னது ரொம்ப காமன். அப்படியே காய் லேசாக 1 நிமிஷம் வேக வச்சு அப்படியே அந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளே போட்டு வதக்கி ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு மெத்தடு கூட கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த பெரிய பெரிய செஃப்பெல்லாம் சமைக்கிறத பாருங்கள், ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு எபிசோடு எடுத்துப்பாங்க. ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய குழம்புக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. நம்ம எய்ம் வந்து அப்படி கிடையாது. இந்த யங் விமன் ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ஒரு 3 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப கம்மி விலையில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸு, அதே போல் குயிக்காக சமைச்சிட்டு குயிக்காக ஆஃபீஸ் போகிறப்பில் உள்ள ரெசிபிஸ் தான் நான் போடுறேன். அதனால் வந்து பிடிச்சவங்க வந்து நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அந்த 3 நிமிஷத்தோடு முடிஞ்சதுனால எனக்கும் நீட்டி முழைக்கிறதுக்கு முழட்டி என்னுடைய டைத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்களுடைய டைத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிரியமில்லை. அதனால் நான் பாப்பாவுக்கு வந்து ஒரு பேபி கார்னில் வந்து ஒரு ரெசிபி பண்ணேன் இன்றைக்கி. அதே போல் ஒரு ஜூஸ் பண்ணேன். இந்த பேபி கார்ன்கிறது நம்ம ஊர் பேபி கார்னே தான். அதை வாங்கி நம்ம உதுத்து வேக வைப்போம். இதில் வந்து பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. பட் வந்து நான்லாம் என் டாக்டருக்கெல்லாம் சின்ன குழந்தையில இதெல்லாம் நான் கொடுத்ததே கிடையாது. ஏன் கொடுத்ததில்லன்னு எனக்கு இனி வரைக்கும் தெரியல. பட் இங்கே வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு, பேபி கார்ன், காய்கறிகள் எல்லாமே நிறைய கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. அதுபோல் சீஸு, பட்டர் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. இந்த பேபி கார்னில் வந்து ஒரு எல்லா குழந்தைங்களுக்கு என்ன காய், அதுபோல் என்ன ஃப்ளேவரில் உள்ள சீஸு விருப்பமோ அதை கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அப்படியே துருவி போட்டு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தைகளும் நல்ல இஷ்டத்தமாக சாப்பிட்றது. ஒருவேளை நமக்கு அந்த காலத்தில் பண்ணி கொடுக்க தெரியலையா, அல்லது இதெல்லாம் பற்றி ஒரு ரெசிபி இப்படிலாம் யூடியூப்ஸ்லாம் அப்போ கிடையாது. அதனால நம்ம சும்மா ஒரு மங்கையர் மலர்லையோ ஒரு அவள்கிடல் குக்கிங்லேயோ சமையலை பார்த்துட்டு ஏதோ ஒரு 2-3 டிப்ஸ் எடுத்து அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆயிரக்கணக்கில் யூடியூப்ஸு குழந்தைகளுக்கு உள்ள உணவுகள்லாம் நிறைய வருது. அதையே நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ சத்து இருக்குங்கிறது வந்து எனக்கு வந்து நிஜமாகவே இப்போ தான் தெரியுது. என் பேரனும் நல்லா அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றான். அதனால் விரும்பி இந்த குழந்தைகள்லாம் இந்த பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடும் தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து அப்போது போல் பீட்ரூட் பாருங்கள், நம்ம ஊர் சந்தையில் வந்து 10 பீட்ரூட்னால 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ஜூஸ் போட்டு குடிக்க தெரியாது. ஆனால் அன்றைக்கி மதுரையில் வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ ஒரு பீட்ரூட் ஜூஸுன்னு பார்த்தே ஒரு 150 ரூபா போட்டிருந்தாங்க அந்த ஹோட்டலில். நான் வேண்டாம் சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து அந்த பீட்ரூட்டை போட்டு ஜூஸ் போடுற அளவுக்கு எனக்கு பீட்ரூட்னால என்னமோ தெரியல, யாருமே பிடிக்கிறதில்ல. பட் அதில் வந்து நல்ல சத்து இருக்குது. பீட்ரூட் ஜூஸ் வந்து கிட்டத்தட்ட மாதுளம்பழ ஜூஸ் போல் அப்படியே வந்து பிளட்டோட கலந்து அவ்வளோ ஹீமோக்ளோபின் கிடைக்குமா. குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க, இங்கே உள்ளவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க. அதுபோல் நேற்று என் டாக்டர் பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தா பார்த்த உடனே பீட்ரூட் ஜூஸ் போடுன்னா டக்குன்னு நான் வந்து அந்த பீட்ரூட் ஜூஸும் போட்டேன். அந்த ரெசிபியும் உங்களுக்கு இன்னும் இன்க்ளூட் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் ஓகேயா. என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஹோப் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதே போல் தான் காலிஃப்ளவரை வந்து முதல்ல சுடுதண்ணியில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்தேன். எடுத்து புழிஞ்சிட்டு இதை வேக வைக்கலை. ஏன் வேக வைக்கலைன்னா, நான் ஆல்ரெடி உப்பு சுடுதண்ணியில் தான் ஊற போட்டிருந்தேன். அதனால் நான் அப்படியே வந்து உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், இது காரப்பொடி, நான் ஆச்சி காரத்தூள் தான் வச்சுருந்தேன். காரப்பொடி போட்டு 25 ml, ஒரு பெரிய காலிஃப்ளவர் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், இதுக்கு 25 ml எண்ணெய் விட்டு நல்லா பிசையணும். நல்லா எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக பரவணும். அதுதான் மெயின். ஏன்னா அப்புறம் ஒன்றில் பிடிச்சிருக்கும் காரம், ஒன்றில் பிடிக்காமல் இருக்கும்.
அந்த ஏர் ஃப்ரையரில் போட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். ஆனால் கூட முதலையே நல்லா நம்ம வந்து இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வரும். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் ரெசிபி. ஏர் ஃப்ரையரில் தூக்கி போட்டு வதக்கி எடுத்துட வேண்டியதான். அதுக்கு அடுத்தாப்பில் நான் வந்து ரெடியாக அது இன்னொன்று ரெசிபியும் சைட் பை சைடு அன்றைக்கி பண்ணினேன். இது இப்போ வாழைக்காயும் அதே போல் தான் எடுத்து நல்லா நறுக்கி, இதையும் நான் வந்து வேக வைக்கலை, ஏன்னா வாழைக்காய் தானே சொல்லிட்டு வேக வைக்கலை. அப்படியே உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி போட்டு அதையும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதே 9 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவருக்கு வாழைக்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா எங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நாங்கள் வாழைக்காய் தனியாக பண்ணேன். அதனால் வாழைக்காய் வந்து ஒரு 2 வாழைக்காய், அதையும் அப்படியே நான் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டு உங்களுக்கு இப்போ எப்படி வறுத்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. அதே போல் நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் இது பண்ணி திறந்து முதல்ல ப்ரீஹீட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு ப்ரீஹீட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே 17 டிகிரி அப்போ நான் மறுபடியும் எடுத்து பார்த்தேன். ஒரு தடவை நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு 6 நிமிஷத்துலேயே நல்லா வந்துருச்சு. காலிஃப்ளவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துலேயே சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதாங்க காலிஃப்ளவர், இவ்வளோ தான். இது வந்து நான் ரொம்ப ரோஸ்ட் பண்ணலை, ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் கூட கொஞ்சம் இன்னும் முருகலாக வரல அன்றைக்கி. ஏன்னா என் பொண்ணு சொன்னால் கொஞ்சம் சுடுதண்ணியில் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேம்மா, அதனால தான் அப்படின்னு சொன்னான். அடுத்தப்பல உருளைக்கிழங்கு அதே போல் தான், உருளைக்கிழங்கு ஃபிங்கர் கட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சேன். 1 நிமிஷம் மைக்ரோ ஓவனில் வேக வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் எல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன வேணுமோ எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டு கலந்து அப்படியே ஏர் ஃப்ரையரில் போட்டு அதுவும் கிட்டத்தட்ட இடையில எடுத்துகிட்டு இப்படி கிளறி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். அல்லது நம்ம வந்து போகிறோம் ரொம்ப ரோஸ்டானால் ஒவ்வொருத்தருக்கு கடிக்க முடியாது. ஸோ அந்த பாதி பதத்துலேயே போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பாதி பதத்துலேயே நமக்கு என்ன டெக்ஸ்டரில் வேணுமோ அந்த டெக்ஸ்டர் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அன்றைக்கி காரம் பத்தலை, கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் காரம் முதலே போட்டிருந்தேன், திருப்பி காரம் பத்தலை. அதனால் திருப்பி மறுபடியும் கொஞ்சம் காரம் வாயில் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம உப்பு இருக்கா, காரம் இருக்கா, எண்ணெய் பத்துமா எல்லாமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதான் இந்த ஏர் ஃப்ரையரோடைய அட்வான்டேஜ். நம்ம இடையில எடுத்துகிட்டு அது 19 டிகிரி முதல்ல செட் பண்ணி வச்சுட்டு 395 அல்லது 400 ஃபாரன்ஹீட் வச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள், நான் ஆயிலும் பத்தலை, ஆயிலும் நான் கொஞ்சம் ஊற்றுறேன். ஆயிலும் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மறுபடியும் வச்சிங்கன்னா அப்படியே ரோஸ்ட்டு கணக்கில் ஆகிடும். இதுதான் உருளைக்கிழங்கு. அப்போ பாவக்காய் ஒரு நாளைக்கு பண்ணேன், காலிஃப்ளவரும் வாழைக்காயும் ஒரு நாள் பண்ணேன், உருளைக்கிழங்கு ஒரு நாள் பண்ணேன். 3 சேர்த்து தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ரெசிபியாக காமிச்சிருக்கேன். இவ்வளோதாங்க, இதுதான் உருளைக்கிழங்கு ஃப்ரை. பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்ததுங்க. அதாங்க டைம் மிச்சம், எனர்ஜி மிச்சம், அது என்னது ஆயில் மிச்சம். இதுதான் நம்மளுடைய அட்வான்டேஜ், ஏர் ஃப்ரையருடைய அட்வான்டேஜ். ஓகேயா. அடுத்தது வந்து நான் வந்து மக்காச்சோளம் நேற்று இப்போ பேரனுக்கு பண்ணி காமிச்சின்னு சொன்னேன்ல, இந்த ஆர்கானிக்கு ஸ்பவுஸ் கார்ன் அப்படி கட் பண்ணி உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அதில் கேரட் துருவலும் அதே போல் தான், ஸ்ப்ரெட்டட் கேரட்டும் அதே போல் தான். அவங்க ரெடிமேடு எல்லாமே கிடைக்குதுங்க, காய்கறிலாம் கட் பண்ணி கிடைக்குது, எல்லாமே ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்காங்க. அடிக்கடி ஸ்னோ அது இதுன்னு வரதுனால அவங்களுக்கு வந்து வெளியே போய் வாங்க முடியாது, நம்ம ஊரை போய் டக்குன்னு போய் வாங்க முடியாது. அதனால் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த இன்றைக்கி வந்து கேரட்டு மக்காச்சோளம் ரெண்டையுமே நான் அந்த ஒரு பவுலில் போட்டுட்டு 2 நிமிஷம் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுக்க போகிறேன். என் பேரனுக்கு கேரட்டும் பிடிக்கும், இந்த காணும் பிடிச்சிருக்கு. அதனால் கேரட், அப்போ நான் வந்து இது ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், அதே போல் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு அதான் தேவையான அளவு. வெந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் அல்லது பட்டர் ஏதாவது போட்டு அன்றைக்கி நெய் விட்டு ஆனியனை போட்டு நல்லா முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அதில் வந்து இந்த வேக வச்ச மக்காச்சோளம் கேரட்டு எல்லாத்தையும் கொட்டி அதையும் நல்லா, ஏன்னா வெந்துருச்சு ஆல்ரெடி. இது வந்து ப்ரீ குக்குடு கிடையாது, ஆனால் அப்படியே ஒரு 2 நிமிஷம் மைக்ரோ ஓவனில் வச்சு லேசாக தண்ணி தெளித்து வச்சு சூப்பராக வந்துடும். அப்படியே வச்சுட்டு நல்லா நல்லா இதை போட்டு நல்லா குக் பண்ணணும். மீன்ஸ் இதில் லேசாக தண்ணி ஊற்றிருக்கும், எல்லாமே அதில் அந்த இதோட கரைஞ்சிரும். இது கடுகு உளுத்தம்பருப்பு எதுவும் தாளிக்க வேண்டாம், வெறும் பட்டர் அல்லது நெய் விட்டு ஆனியன் ரோஸ்ட் இது பண்ணிவிட்டு இந்த அப்படியே மக்காச்சோளம் கேரட்டை போட்டு இது மேலே நல்லா சீஸை வந்து துருவி விடலாம், அல்லது பட்டரை துருவி விடலாம். இதில் இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீஸ் கிடைக்குது. என்ன குழந்தைக்கு பிடிக்குமோ அந்த சீஸை நம்ம வந்து போட்டு எடுத்தால் அப்படியே அந்த சீஸு மக்காச்சோளம் ஆனியன் கேரட்டு லைட்டாக உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு ஃப்ளேவர். அதில் வந்து கடைசியில் புளிப்பு இருக்காதுங்கிறதுக்கோசரம் லெமன்
ஸோ குழந்தைக்கு எல்லாமே கிடைக்குது. வைட்டமின் சிலேருந்து கேரட் கிடைக்குது, மக்காச்சோளம் கிடைக்குது, ஃபைபர் கிடைக்குது, சீஸில் வந்து இது கிடைக்குது, உங்களுக்கு ஃபேட் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஒரு நியூட்ரிஷியஸ் கம்ப்ளீட்டு ஃபுட்டு தான் இந்த கார்ன் ரெசிபி பாப்பாக்கு. அடுத்தது பீட்ரூட் ஜூஸு. இந்த பீட்ரூட் பாருங்கள், பீட்ரூட் எடுத்து ஒன்றும் கிடையாது, பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். துருவினே அந்த துருவலில் போட்டு துருவினே வெறும்னா தோல் சீவிட்டு துருவி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த ஜூஸ் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இதில் வந்து உப்பு, நான் வந்து பெப்பர் போட்டு குடித்தோம். அது மேலே ஆப்பிள் துண்டு போட்டு சர்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. 5 செகண்ட் தான் பீட்ரூட் ஜூஸ் பாடுறதுக்கு. ஆனால் ஊரில் இருக்கிறப்ப ஒரு சோம்பேறித்தனம் பிடிக்காது. ஆனால் அங்கே பனி மழை அப்படி பெய்யறது பாருங்கள். எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து நான் எடுத்த ஷூட்டு ஜன்னல் வழியாக தெரியறது. ஹாலும் கிச்சனும் ஒன்று போல தான் இருக்கும். மேலே இருக்கும், 2 ஸ்டெப்பு மேலே கிச்சன் இருக்கும். அதனால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. அப்படி பனி போர்த்தி இருக்குங்க, எல்லா இடமும் பனி போர்த்தி இருக்குது பாருங்கள். பனி மழை பாருங்கள் எப்படி கொட்டுறது பாருங்கள். போன வருஷமும் இதே போல் தான் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு சிவியராக இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள்லாம் வந்து 10 டேஸாக வெளியவே போகல. ஹவுஸ் அரெஸ்ட்டு, லாக்டவுன் கணக்கில் உள்ளே தான் இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நமக்குலாம் இதில் பனியிலலாம் நடக்க தெரியாது, ஏதாவது கீழே விழுந்து வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். வெளியவே போகல. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டோம். இவங்களுக்கு பாதி நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால இவங்களும் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுபோல் எல்லா சாமான்லாம் ஆல்ரெடி இவங்க வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாப்புல பார்த்ததுனால எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. இதில் எப்படி ஒருத்தர் நடக்கிறாரு பாருங்கள், ஜாலியாக நடந்து உள்ளே போகிறாரு. இந்த அளவுக்குலாம் நமக்கு நடந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கெலாம் தைரியம் கிடையாது. ஆனாலுமே வந்து பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறாப்புல தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. உள்ள ஹீட்டர்லாம் போட்டதுனால தெரியல. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023வது ஆண்டு வந்து அனைவருக்கும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் அமையட்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா, பை பாய்.